Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 9th standard annual exam questions paper தான் பார்க்க போகிறோம். தமிழ் மட்டும் இல்லை, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா, ஆல் இன் ஒன்னை வந்து ஒரே வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்து நடந்த கொஷின்ஸு சரிங்களா, இதுக்கு முன்னாடி இயர் கொஷின்ஸில் நடந்தது. ஏன்னா இந்த இயருக்கான கொஷின்ஸ் வந்து இனிமேல் நடந்தால் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர்ஸாக யூஸ் பண்ணிங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கான டேட் இது எல்லாமே சொல்லிட்டாங்க. இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சரிங்களா, ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம். அப்படி இல்லைனா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதுவும் 100 வந்துச்சு அப்படின்னா அதோட பிடிஎஃப்பும் வந்து என்ன பண்ணுவோம், டைப் பண்ணுவோம் சரிங்களா. அல்லது ஒன்று பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், அது 100 வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடும். அப்படி லைக் வந்து 100 வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடும். ஸோ இது வந்து தமிழ் கொஷின்ஸு, இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ வேறு டிஸ்ட்ரிக் கொஷின்ஸ் வந்து வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக் கொஷின்ஸும் வந்து என்ன இருக்குது, மிங்கிள் ஆகிருக்கு சரிங்களா. அதனால் வேறு டிஸ்ட்ரிக் கொஷின்ஸ் வந்து வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் எக்ஸாம்ஸ்க்கானது. குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். எக்ஸாம்ஸ்க்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அதனால் இது ஒரு மாடலுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்க சரிங்களா. இது மட்டுமே நம்பி போகாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இதே தான் எங்களுக்கு வருமானு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இதே கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணாதுன்னா வராது. இதுலேருந்து ஸோ இது எல்லாமே ஒரு மாடலுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கரண்ட் இயருக்கான கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேறு வேறு கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. எக்ஸாம் டேட்டு நோ சேம் தான், ஆனால் கொஷின்ஸ் எல்லாமே வேறு வேறு கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால் அது எல்லாமே பார்த்து வச்சுங்க. இது வந்து இங்கிலீஷ் கொஷின் பேப்பர்ஸ் சரிங்களா, இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அப்படி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அல்லது லைக் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இங்கிலீஷ்க்கான கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் மீடியம் கண்டினியூவாகவே இருக்குது. இது வந்து 1 மார்க்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் ஆன்சர்ஸ் இது எல்லாமே அப்டேட் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பர்ஸோட கலெக்ஷன் சரிங்களா. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வேணுமா இந்த மாதிரி ஆல் இன் ஒன்றா வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 5 மார்க்ஸு, இது வந்து மார்க் பண்ணிங்க. ஸோ ஃபைனலாக 8 மார்க்ஸ். ஸோ இது வந்து 8 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியத்துக்கான தமிழ் மீடியம் மேக்ஸு. ஸோ தனித்தனியாக அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் ஒரே வீடியோவில் சொல்கிறோம். ஸோ 2 மார்க்ஸு. இதில் இருக்கிறது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க சரிங்களா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னா ஆனுவல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த இயர் நடக்கிற கொஷின்ஸு இனிமேல் தான் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. அதனால் இது வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சயின்ஸு. ஸோ சயின்ஸு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸு. ஸோ அதுக்கடுத்து 4 மார்க்ஸு. 4 மார்க்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபைனலாக 7 மார்க்ஸ். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து தமிழ் மீடியம் சயின்ஸு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிடுங்க அல்லது லைக் பண்ணுங்கள். ஸோ எது கிடைச்சாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுலேயுமே ஷேர் பண்ணுவோம், அதனால் அதில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இது வந்து 2 மார்க்ஸு. ஸோ இது வந்து 4 மார்க் கொஷின்ஸு.
ஸோ ஃபைனலாக 7 மார்க்ஸ். இது வந்து சோசியல் சயின்ஸு. ஸோ சோசியல் சயின்ஸு இங்கிலீஷ் மீடியம் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸு. இது 5 மார்க்ஸு. ஸோ இது 8 மார்க்ஸ். இது வந்து நோட் பண்ணிங்க. ஸோ தமிழ் மீடியம் சோசியல் சயின்ஸ் கொஷின்ஸு. ஸோ இது எல்லாமே எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வேணும் சரிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தமிழ் இங்கிலீஷ் வேணுமா அல்லது மேக்ஸு சயின்ஸு சோசியல் வேணுமா? ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் ஓவராலாக எல்லாமே ஒரே வீடியோவில் இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணியாச்சு. இதே போல் ஒரே வீடியோவில் வரணுமா அல்லது இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸை இந்த மாதிரி ஒரே வீடியோவில் அப்டேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிறத மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மாடல் கொஷின் பேப்பர்ஸாக யூஸ் பண்ணி படிங்க. இது மட்டுமே படிக்காதீங்க. இதுலேருந்து ஒரு 50லேருந்து ஒரு 60% அளவு கூட வரும். ஒரு சில டைம் ஃபுல்லாக கூட வரும். ஏன்னா நமக்கு வந்து தேர்ட் மிட் டர்ம்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட வந்துருந்துச்சு. அதனால் ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். நமக்கு ஸ்கூலில் டெஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.